ஹை கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தி படம் ஏன் சரியாக ஓடலங்கிற ரீசன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏன் சரியாக ஓடலன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றின ஹைப் அப்படி. ஸோ இந்த படத்தில் என்ன ஹைப் இருந்துச்சுன்னா இதில் ஃபுல்லாக இந்தி திணிப்பு எதிர் சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். அப்படி தான் படத்துக்கு போயிருப்போம். பட் ஆனால் நீங்கள் உள்ளே போய் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 டுவேட் பாட்டு, அதுவும் ரொமான்ஸ் சீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரத்னமாலா பாட்டு இந்த படத்தில் தேவையில்லாத பாட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துங்கன்னா ரத்னமாலா வீடியோ சாங் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த படத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் தான் அந்த பாட்டு வர மாதிரி இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டோரி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு இந்த பாட்டு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த பாட்டு ஏன்னா நம்ம இந்த படத்துக்கு நம்ம என்ன ஹைப்புக்கு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு எதிர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தமிழன் என்ன பண்ணியிருக்கான் அந்த மாதிரி ஹைப்போட தான் நம்ம போயிருந்தோம். பட் ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ ரொமான்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் வர சீனை போய் இன்ட்ரோவில் போட்டிருந்தாங்க. அதாச்சும் நீங்கள் ட்ரெயின் நீங்கள் இது படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை கொளுத்திருப்பாங்க. ஸோ அந்த சீனை தூக்கி நீங்கள் இன்டர்வலில் போட்டிருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கோன்னா ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு படைக்கு சிவகார்த்திகேயன் தான் தலைவராக அப்படிங்கிற ஒரு கேள்வி போயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாச்சும் இந்த இன்ட்ரோவலில் இருக்கிற சீனை தூக்கி இன்ட்ரோவில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் அந்தளவுக்கு ட்விஸ்ட்டாக இல்லை. ஸோ ஏன்னா இந்த படத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ட்விஸ்ட் அந்தளவுக்கு இருக்குது. அதாச்சும் நீங்கள் ஒரு சில படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ஏதாச்சும் எக்ஸாம்பிள் நீங்கள் மதராசி படத்தை எடுத்துக்கோங்க. இந்த மதராசி படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பயங்கரமான ட்விஸ்ட்டோடு இருந்திருக்கும். எப்படி சிவகார்த்திகேயன் வில்லனை சுட்டிருப்பான். ஸோ பயங்கர ட்விஸ்ட்டோடு இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பராசக்தி படத்தில் கொஞ்சம் கூட அந்த ட்விஸ்ட்டுங்கிறது இருக்குது. அதாச்சும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அதாச்சும் இன்ட்ரோவில் அந்த ட்ரெயின் கொடுத்துற சீன் இன்டர்வலில் போட்டிருக்காங்க. அப்போ தெரிஞ்சிடும் புறநானூறு படைக்கு சிவகார்த்திகேயன் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும். உடனே ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக உள்ள படம் அந்த மாதிரி இல்லாமல் டேரெக்டாக இன்ட்ரோவில் தூக்கி போட்டு அது ஆரம்பத்திலே என்ன புறநானூறு படையினா என்னது அதெல்லாம் சொல்லி ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போகலை. ஸோ இதான் நான் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ். ஸோ இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறேன், இந்த படம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சரியாக ஓடல அப்படிங்கிற ரீசனோட தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது விஜய் ஃபேன்ஸாலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தை ஏன் திட்டுறாங்களா, ஜனநாயகன் படம் வரலங்கிறதுனால தான் அந்த காரணத்தினால அந்த படத்தை திட்டுறாங்களே தவிர மிச்சபடி வேறு எந்த ரீசன் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ் தான். உங்களுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எவ்வளோ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சு நீங்கள் சொல்லிட்டு பாய்.